ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். நீங்கள் இதை சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கலக்கலான ஒரு ரெசிபி. சரி வாங்க, எப்படி இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ மூக்கு, 2 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன காய்கறிங்க தேவைன்னு பார்ப்போம். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 9 to 10 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சியும் பூண்டையும் மட்டும் நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இந்த ரெண்டுத்தையும் நல்லா அடுப்பில் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா நைஸாக பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கலாம். டிஷ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கறியை நல்லா ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறிகளையும் சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறமா இந்த தாளிப்புக்கு வச்சுருந்த சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி மூக்கு இதெல்லாமும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா செவந்து நல்லா வாசம் வந்த பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயமும் நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் தக்காளியும் நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் கறியையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமும் சேர்ந்து நல்லா வறுபடணும், நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் மசாலா ஆட் பண்ணணும். இது எப்படி நல்லா வதங்கிச்சுன்னு பார்க்குறதுனா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றுச்சுனா தான் கறி நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வற்றிட்ட பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணலாம். இது கறி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அந்த கறி நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இந்த கறி நல்லா வேகட்டும். குழம்பு மிளகாய்த்தூள் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. 1 பங்கு மிளகாவும் 3 பங்கு தனியாத்தூளையும் சேர்த்து தான் குழம்பு மிளகாய்த்தூளாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதை தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தனித்தனியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த கோஷன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் நீங்கள் அந்த கறியை திறந்து கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்து ஒரு மசாலா. அந்த மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் மசாலா இதில் போட்டு நல்லா கிளறுங்க. உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு 10 பல்லு பூண்டு மட்டும் தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் டிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த மிளகுத்தூளோடு சேர்த்து தான் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி, காரசாரமான அட்டகாசமான ஒரு சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் தொடுக்கலாம். சாதாரணமாக ரசம் வச்சுட்டு கூட இந்த சிக்கன் கிரேவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you viewers.